சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியிருக்கு. கரூர் சிபிஐ வழக்கு. முதல் கட்ட அறிக்கையை வெளியிட்ட சிபிஐ. விஜய் கைதா. விஜயின் கரூர் பிரச்சாரத்தில் கூட்ட நெரிசல் ஏற்பட்டு 41 பேர் உயிரிழந்தாங்க. இது தொடர்பாக சிபிஐ விசாரணை தொடங்கியிருக்கு. இந்த நிலையில் தாவேகா வழக்கறிஞர்களுக்கு சிபிஐ பதிவு செய்த முதல் தகவல் அறிக்கை நகல் வழங்கப்பட்டிருக்கு. இதில் ஏற்கனவே கரூர் நகர போலீசார் குறிப்பிட்டது போல A1 ஆக கரூர் மேற்கு மாவட்ட செயலாளர் மதியழகன், A2 ஆனந்த், A3 நிர்மல்குமார் என்று சிபிஐ தாக்கல் செய்த முதல் தகவல் அறிக்கையிலும் குறிப்பிடப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் விஜய் பேரும் இருப்பதா ஒரு தகவலும் கிடைச்சிருக்கு. அதாவது தமிழக வெற்றி கழகத்தின் கட்சியின் தலைவர் விஜய் வாரந்தோறும் சனிக்கிழமைகளில் தனது மக்கள் சந்திப்பு பிரச்சார பயணத்தை மேற்கொண்டார். அந்த வகையில் கடந்த மாதம் 27ஆம் தேதி நாமக்கல்லில் பிரச்சார பயணத்தை முடித்துவிட்டு கரூருக்கு விஜய் சென்றார். விஜயின் கரூர் பிரச்சார கூட்டத்தில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் உயிரிழந்தாங்க. இந்த சம்பவம் நாடு முழுவதும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. இந்த விவகாரம் தொடர்பாக விசாரணை நடத்த அருணா ஜெகதீசன் தலைமையில் ஒரு நபர் விசாரணை ஆணையத்தை தமிழக அரசு அமைச்சது. சென்னை உயர்நீதிமன்றம் அஸ்ராகார் தலைமையில் SIT குழுவையும் விசாரிக்க உத்தரவிட்டது. இதை எதிர்த்து தாவேகா தரப்பில் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்பட்டது. இந்த வழக்கை விசாரித்த உச்சநீதிமன்றம் கரூர் கூட்ட நெரிசல் சம்பவம் தொடர்பான வழக்கை சிபிஐக்கு மாற்றி உத்தரவிட்டது. மேலும் ஓய்வு பெற்ற நீதிபதி அஜய் ரஸ்தோகி தலைமையில் சிறப்பு கண்காணிப்பு குழு ஒன்றையும் அமைத்து உத்தரவிட்டது. உச்சநீதிமன்ற உத்தரவை அடுத்து சிபிஐ இந்த வழக்கின் விசாரணையை கையில் எடுத்தது. கடந்த 17ஆம் தேதி கரூர் வந்த சிபிஐ குழுவிடம் கரூர் டவுன் போலீசார் மற்றும் IG அஸ்ராகார் தலைமையிலான SIT குழு ஆவணங்களை ஒப்படைத்தது. இதன்படி சிபிஐ தனியாக முதல் தகவல் அறிக்கையை பதிவு செஞ்சது. இந்த FIR கரூர் நீதிமன்றத்தில் கடந்த 22ஆம் தேதி நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டது. சிபிஐ விசாரணையான அதிகாரிகளான SP முகேஷ்குமார் தலைமையிலான டீம் இந்த விசாரணையை மேற்கொள்ள உள்ளது. FIR விவரங்கள் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்ட நிலையில் FIR நகலை கேட்டு வந்த தாவேகா வழக்கறிஞர்கள் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செஞ்சாங்க. இந்த மனுவின் அடிப்படையில் தாவேகா வழக்கறிஞர்களுக்கு சிபிஐ பதிவு செய்த முதல் தகவல் அறிக்கை நகல் வழங்கப்பட்டது. அந்த நகலில் ஏற்கனவே கரூர் நகர போலீசார் குறிப்பிட்டது போல A1 ஆக கரூர் மேற்கு மாவட்ட செயலாளர் மதியழகன், A2 ஆக ஆனந்த், A3 ஆக நிர்மல்குமார் என்று சிபிஐ தாக்கல் செய்த முதல் தகவல் அறிக்கையிலும் குறிப்பிடப்பட்டிருக்கு. மேலும் இதில் வேறு எந்த நபர்களின் பெயரும் சேர்க்கப்படவில்லை என்று தெரிவிக்கப்பட்டது. ஆனாலும் ஒரு தரப்பில் விஜய் பெயரும் சேர்க்கப்பட்டிருக்குன்னு சொல்லப்படுது. முன்னதாக கரூர் நகர போலீசார் இந்த வழக்கு தொடர்பாக முதல் தகவல் அறிக்கையை பதிவு செய்து தாவேகா நிர்வாகி மதியழகன் மற்றும் பவுன்ராஜ் ஆகிய இருவரை கைது செய்தாங்க. தாவேகா பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் மற்றும் இணை பொதுச் செயலாளர் CTR நிர்மல்குமார் ஆகிய இருவரும் கைதில் இருந்து தப்பிக்க தலைமறைவானாங்க. இந்த வழக்கு சிபிஐக்கு மாற்றப்பட்டதை அடுத்து மதியழகன், பவுன்ராஜ் ஆகிய இருவருக்கும் கரூர் மாவட்ட நீதிமன்றம் ஜாமீன் வழங்க உத்தரவிட்டாங்க. வழக்கு விசாரணை சிபிஐ மாறியதும் தலைமறைவாக இருந்த புசி ஆனந்த், CTR நிர்மல்குமார் ஆகியோர் பொதுவெளியில் தோன்றினாங்க. இத்தகைய சூழலில் தான் சிபிஐ பதிவு செய்திருக்க முதல் தகவல் அறிக்கையிலும் கரூர் நகர காவல் நிலையத்திலும் குறிப்பிடத்தக்கது போலவே சிபிஐ FIRலும் குறிப்பிடப்பட்டிருக்கு. இதனால் விஜய் அடுத்து கைது செய்யப்படுவாரா, விஜயோட பேரும் அதில் சேர்க்கப்பட்டிருக்கா என்று தற்போது ஆச்சரியமான அதிர்ச்சியான தகவல் வெளியாகியிருக்கு.